எல்லாருமே நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நேசிக்கணுமா? அதாவது நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு அன்பு கிடைக்கணுமா? நிறைய பேருடைய அன்பு உங்களுக்கு தேவையா? நிறைய பேர் உங்களை நேசிக்கணுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதற்கான ஒரே வழி பகிர்ந்து உண்பதை தீவிரப்படுத்துங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எதை சாப்பிட்டாலும் சரி, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்க. அப்போ இயல்பாகவே அந்த நன்றி உணர்ச்சி இருக்குல்ல, ஒரு உணவை வாங்கி சாப்பிட்டுட்டாலே ஒரு நன்றி உணர்ச்சி வந்துடும். அந்த நன்றி உணர்ச்சியோட வெளிப்பாடு தான் அன்பு. அடிப்படையான அன்பு பகிர்ந்து கொள்வதிலிருந்து தான் உருவாகுது. பகிர்ந்து உணவை உண்பதில் தான் உருவாகிறது. உணவை ஒரு தாயின் அன்பு, அந்த தாய்ப்பாலை கொடுக்குறாங்க, அந்த குழந்தை குடிக்குது. அதனால் அந்த தாய் மீது அந்த குழந்தைக்கு அன்பு. எப்போ பசி எடுத்தாலும் தாய் நினப்பு வருது. தாய்கிட்டேருந்து அந்த பசியை ஆற்றிய அந்த தாய், தனது உதிரத்தை பாலாக்கி அந்த குழந்தைக்கு பசி ஆற்றிய அந்த தாய் மீது அந்த குழந்தைக்கு ஏற்படுகிற அந்த அன்பு தான் அந்த குழந்தையின் அன்பு. அது மாதிரி உணவை கொடுத்துடும். உணவை பகிர்ந்து கொடுப்பதில் நீங்கள் உனக்கு நிறைய அன்பு வேணுமா? வாழ்க்கையில் ரொம்ப அன்பு பாசம்தான் வாழ்க்கையில் ஊக்கம். உற்சாகமாக வாழணும், ஊக்கத்தோடு வாழணும், ஒரு பாதுகாப்பாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா நீங்கள் பிறரிடமிருந்து நிறைய அன்பை பெறணும், பிறருக்கு அன்பை கொடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த பகிர்ந்து உண்பதில் ஒரு கவனத்தை செலுத்தணும். எப்போ பிறருக்கு உணவை கொடுக்கணும், அதில் ஒரு கவனம், அது ஒரு நடைமுறை. இப்போ ஏதோ வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உணவை எடுத்துகிட்டு போங்க. அதாவது யாருக்கா பிறருக்கு கொடுக்கணும், உங்களுக்கு மட்டுமே உணவை எடுத்துகிட்டு போகாதீங்க. பிறருக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக எடுத்துகிட்டு போங்க. ஒரு எங்கே போகிறீங்கனாலும் உங்கள் யாருக்காவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் எல்லாருமே உணவு ஏதாவது சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிட்டு தான் போவாங்க. அது மாதிரி எப்போவுமே ஒரு பகிர்ந்து உண்பதில் ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். பகிர்ந்து உண்பதில் ஒரு போட்டி இருக்கணும். உணவை பகிர்ந்து கொள்வதில் ஒரு போட்டி இருக்கணும். ஒரு சிறப்பு கவனம் இருக்கணும். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்குறோம் அப்படின்லாம் இல்லாமல் அதையும் ஒரு சிறப்பு வேலையாக நம்ம பண்ணணும். பகிர்ந்து கொள்வதையும் சிறப்பான ஒரு வேலையாக ஒரு தனி வேலையாக நம்ம பார்க்கணும். அதுக்கு ஒரு கவனம் கொடுக்கணும். கவனம் கொடுத்து அப்போ தான் உங்களுக்கு பிறருடைய அன்பு நிறைய கிடைக்கும். உணவை கொடுக்கும்போது அவங்களுடைய பசியை ஆற்றுகிறீர்கள். அப்போ அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நன்றி உணர்ச்சி ஏற்படும். அந்த நன்றி உணர்ச்சி தான் அன்பாக மாறும். அப்போ அவங்களும் உணவை கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ அன்புன்னா என்னென்னா, உணவை கொடுப்பது தான் அன்பு, உணவை வாங்குவது தான் அன்பு. உணவை வாங்காமல் நீங்கள் அன்புங்கிறது வேறு ஒன்றும் தனியாக ஒன்றும் கிடையாது. உணவை பிறருக்கு கொடுத்தீங்கன்னா அது அன்பு. பிறரிடம் வாங்குகிறீங்கன்னா அது அன்பு. அன்பை வாங்குகிறீர்கள், அன்பை கொடுக்கிறீர்கள். இந்த உணவால் தான் அந்த உடம்பே வளர்ந்தது. அந்த உணவு என்பது உடலுக்கு உயிர் கொடுப்பது அந்த உணவு தான். உணவு கொடுத்ததுனால தான் அந்த உடம்பு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. உணவு இல்லைன்னா, சாப்பிட்லன்னா 10 நாளில் செத்து போயிடுவாங்க. அப்போ அந்த உணவு தான் உயிர். ஒரு உடம்பு உயிரோடு வாழுதுன்னா உணவு தான் காரணம். அப்போ அன்புன்னா என்னென்னா உயிர் என்று பொருள். அன்பு என்றால் உயிர் என்று பொருள். உணவு என்றால் உயிர் என்று பொருள். உணவு தான் அன்பு. அப்போ அன்பை கொடுக்கணும்னா நீ உணவை கொடு. அன்பை இப்போ ஒருத்தர் அன்பை கொடுக்குறாங்கன்னா உணவாக கொடுக்குறாங்க, அந்த உணவை நீ வாங்கு. அப்போ அவருடைய அன்பை நீ வாங்குகிறாய். அது வேண்டான்னு சொல்லாத, கூச்சப்படாத. உயிரை வாங்கி உயிரை கொடுப்பது, உணவை கொடுத்து உணவை வாங்குவது, உயிரை கொடுத்து உயிரை வாங்குவது. அவர் உனக்கு உயிர் தருகிறார். உணவை கொடுக்கும்போது அவர் உணவை கொடுக்கவில்லை, உனது உடலுக்கான உயிரை தருகிறார் என்று பொருள். ஒரு உணவு என்பது உயிரும் உணவும் இரண்டும் ஒன்று தான். உணவால் தான் உயிர் வாழ்கிறது இந்த உடம்பு. உணவால் தான் நம்ம உடம்பு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா நீ ஒருத்தருக்கு உணவு கொடுக்குறன்னா நீ உணவை கொடுக்கவில்லை, அவருடைய உடம்புக்கு உயிரை கொடுக்கிறாய். நீ மட்டும் கொடுக்கல, நிறைய பேர். ஒரு உடம்பு உயிர் வாழுது அப்படின்னா நிறைய பேர் கொடுப்பாங்க. அந்த நிறைய பேர் உணவு கொடுப்பாங்க, நிறைய பேருக்கு நீங்கள் உணவு கொடுப்பீங்க. இதுதான் அப்போது உங்களுக்கு நிறைய அன்பு வேணுமா? நிறைய அன்பு வேணும்னா நிறைய பேருக்கு உணவு கொடுங்க. நிறைய பேரிடமிருந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி அன்பு கொடுத்து வாங்குங்க. உணவை கொடுத்து உணவை வாங்குவது என்பது உயிரை கொடுத்து உயிரை பெறுவது என்பதாக அது பொருள்படும். அப்போ ரொம்ப உற்சாகமாக இருக்கலாம், ஊக்கமாக இருக்கலாம். அதனால் பகிர்ந்து உண்பதில் ஒரு சிறப்பு கவனம் இருக்க வேண்டும். பதுக்கிறது, மற்றவங்க பசியோடு இருக்கும்போது பதுக்கிறது, அது மாதிரி வச்சுக்கவே கூடாது. உன்கிட்ட நிறைய இருக்கா, அப்போ நிறைய நீ கொடுக்கணும்னு அர்த்தம். உன்கிட்ட நிறைய பணம் இருக்கா அப்படின்னா நீ நிறைய மற்றவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்கணும்னு அர்த்தம். நீ பதுக்காத, அதில் ஒரு கவனம் இல்லாமல் இருக்காத. உன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது அப்படின்னா நீ நிறைய பேருக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதில் ஒரு கவனம் இல்லாமல் இருக்காத. அதனால் நாம் ஊக்கத்தோடையும் உற்சாகத்தோடையும் நம்பிக்கையோடையும் மகிழ்ச்சியோடையும் வாழணுமா? பகிர்ந்து உண்பதில் ஒரு கவனம் இருக்கணும்.
அதை ஒரு சிறப்பு ஒரு தனி வேலையாகவே நம்ம பார்க்கணும். தினசரி வேலையில் பகிர்ந்து உண்ணுகிற வேலைன்னு ஒன்று இருக்குது. நம்ம இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே 4 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம இந்த உணவை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கவனம் வச்சுக்கிட்டு நம்ம அந்த உணவை எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி பகிர்ந்து உண்பதில் ஒரு கவனம் இருந்துச்சுன்னா உனக்கு அன்பு பாசம், பிறரிடமிருந்து அன்பு பாசம் நிறைய கிடைக்குமா? அதுவே உனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், சுதந்திரமாக இருக்கும். சுதந்திரமாக வாழணுன்னா உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு இடத்துல போயிட்டு நீ கஞ்சத்தனமாக இருக்கிற, யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேன்ற அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நாள் சுதந்திரமாகவே இருக்க முடியாது. எங்கே ஒரு 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படுற அந்த செலவை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு அவங்க உணவுகளுக்கு ஆகிற செலவில் நீ நான் கொடுக்குறேன், 4 பேரும் போய் சாப்பிட்றீங்க ஹோட்டலில், இதில் நான் கொடுக்குறேன் இந்த பணத்தை அப்படின்னு போட்டி போடணும். எங்கே நம்ம தலையில் பில்லை கட்டிடுவாங்களோன்னு சொல்லி நீ பதுங்கினா அப்போ பயந்து அந்த இடத்துல நீ சுதந்திரமாகவே வாழ முடியாது. அப்போ சுதந்திரமாக வாழணுன்னா உனக்கு செலவழிக்கிற தைரியம் வரணும். செலவழிக்கிற தைரியம் இருந்தால் தான் அந்த 4 பேர் மத்தியில், உனது நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் நீ சுதந்திரமாக வாழ முடியும். அதாவது செலவழிக்கிற தைரியங்கிறது உணவுக்காக செலவழிக்கணுமே தவிர சும்மா ஊதாரித்தனமாக செலவழிக்கக்கூடாது. உணவுக்காக செலவழிப்பதில் நீ கஞ்சத்தனமாகவே இருக்கக்கூடாது. அப்போ தான் நீ சுதந்திரமாகவே இருக்க முடியும். 4 பேர் மத்தியில் நீ சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா நீ உணவுக்காக, ஒரு உறவினர்கள் மத்தியில், குடும்பத்தின் மத்தியில் நீ சுதந்திரமாக இருக்கணும்னா உணவுக்காக செலவழிக்கணும். உணவுக்காக செலவழிச்சிட்டன்னா நீ அந்த இடத்துல சுதந்திரமாக இருப்ப. எங்கே உணவுக்கு ஆகிற செலவை நம்ம தலையில் கட்டிடுவாங்களோ, எல்லோரும் சாப்பிட்ட பில்லை நம்ம தலையில் கட்டிடுவாங்களோ அப்படின்னா நீ பதுங்க ஆரம்பிச்சிருவ. அந்த இடத்துல நீ சுதந்திரமாகவே இருக்க மாட்டே, ஒளிய ஆரம்பிச்சிருவேன். எல்லாருடைய பார்வையிலேருந்து மறைய ஆரம்பிச்சிருவேன். யாருமே நம்மளை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருவேன். அப்போ நீ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்ப. அப்போது நீ அந்த இடத்துல சுதந்திரமாக, எல்லோரும் நம்மளை பார்க்கணும், யார் பார்த்தாலும் பரவாயில்ல, நாமளும் எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த உணவுக்கான செலவை ஏற்றுக்கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். உணவுக்கான செலவை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் சுதந்திரமாக இருப்பீங்க. எங்கெல்லாம் நீங்கள் சுதந்திரமாக இருக்கணுமோ அங்கெல்லாம் நீங்கள் உணவுகளுக்காக செலவழிப்பதில் ஆர்வமாக இருங்க. உணவை பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமாக இருங்க. அது ஒரு வேலையாக எடுத்திங்கன்னா தான் நீங்கள் சுதந்திரமாக வாழ முடியும். சுதந்திரம்னா சும்மா கிடையாது. நீங்கள் பகிர்ந்து உண்ணணும். அன்பு, பிறருடைய அன்பு இருந்தால் தான் அந்த இடத்துல நீங்கள் பிறருக்கு உணவை கொடுக்கும்போது பிறருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். பிறருடைய அன்பு இருந்தால் தான் அந்த இடத்துல நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியும். பிறருடைய அன்பு எனக்கு தேவையில்லை, உணவுக்கு நான் செலவழிக்க மாட்டேன், அப்போ பிறருடைய அன்புக்கு எனக்கு தேவையில்லை, அந்த பில்லை தூக்கி என் தலையில் கட்டிடுவாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒளிஞ்சு தான் வாழணும். திருடர்கள் போல், பிறருடைய அன்பு எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க திருடர்கள் போல் ஒளிஞ்சு தான் வாழணும். பிறருடைய அன்பு இருந்தால் தான் நம்ம சுதந்திரமாகவே வாழ முடியும். ஒரு உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் நீ சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா, சுதந்திரமாக எல்லாத்தையும் பேசணும், எல்லாருடைய கண்ணையும் பார்த்து நீங்கள் பேசணும் அப்படின்னா நீ பகிர்ந்து உண்பதில் ஆர்வமாக இரு. பகிர்ந்து உண்பதை ஒரு சிறப்பு வேலையாக எடுத்து செய். அப்போ நீ போகிற இடத்துலலாம் சுதந்திரமாக இருப்ப, போகிற இடத்துலலாம் மகிழ்ச்சியாக இருப்ப, போகிற இடத்துலலாம் உனக்கு அன்பு கிடைக்கும், போகிற இடத்துலலாம் உனக்கு பாசம் கிடைக்கும். அதுக்காக நீ எவ்வளோ வேணாலும் செலவழிக்கலாம். உணவுக்காக நீ எவ்வளோ வேணாலும் செலவழிக்கலாம். போகிற இடத்துலலாம் நீ சுதந்திரமாக இருப்ப. கூச்சங்கிறது இருக்காது. கூச்சங்கிறதே ஏன் வருது அப்படின்னா நீ இந்த பகிர்ந்து உண்பதில் சிறப்பு கவனமாக இல்லாமல், அதை ஒரு வேலையாக இல்லாமல் நீ இருக்கும்போது தான் அந்த கூச்சங்கிறதே வரும். ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு, ஒருத்தரை பார்த்து பேசுகிறதுக்கு கூச்சமே அப்போ தான் வரும். அதனால் பகிர்ந்து உண்பதில் ஒரு கவனத்தை செலுத்தினால் உனக்கு கூச்சங்கிறது வராது, தயக்கங்கிறது வராது. எல்லாரையும் நீ பார்ப்ப, எல்லாரும் நம்மளை பார்க்கணுங்கிற அந்த தைரியம் வந்துடும். தைரியமாக நீ நடமாடலாம். அதனால் பகிர்ந்து உண்பதில் ஒரு கவனமாக செஞ்சால் தான் நீ சுதந்திரமாக இருக்க முடியும். உனக்கு ஊக்கம் கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும், பிறருடைய அன்பு நிறைய கிடைக்கும், பாசம் நிறைய கிடைக்கும். அப்போ தான் சுதந்திரமாக இருக்கும். பிறருடைய நம்பிக்கைக்குரியவராகவும் நீ உண்மையானவனாகவும் பிறருக்கு தெரிவாய், உண்மையானவளாகவும் பிறருக்கு தெரியும். நீ பெண்ணாக இருந்தால் உண்மையானவளாக, நம்பிக்கையானவளாக தெரிவாய். இது ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானது தான். அதனால் பகிர்ந்து உண்பது என்பது அவ்வளோ பெரிய ரகசியம். நீ சுறுசுறுப்பாக வாழ்வதற்கான ரகசியமே அந்த பகிர்ந்து உண்பதில் இருக்கிறது. உணவை பகிர்ந்து கொள்வதில் ஒரு கவனம் இருக்க வேண்டும். அப்போ தான்